வணக்கம் நண்பர்களே. நம்ம பார்ட் 1 வீடியோவில் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருந்த பாலிட்டி இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்தோம். கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாடப்புத்தகத்திலிருந்து கேட்கக்கூடிய வினாக்களும் விடைகளையும் 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக பழமையான அரசாங்கம் எந்த நாட்டில் காணப்பட்டது? த ஓல்டஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஃபவுண்ட் இன் விச் கண்ட்ரி என்று பார்த்தோமாக மிக பழமையான அரசாங்கம் எந்த நாட்டில் காணப்பட்டது? அமெரிக்கா, இந்தியா, சைனா, இங்கிலாந்தில் தான் காணப்பட்டுச்சு. பழமையான அரசாங்கம் தான் கேட்குறாங்க. ஓகேவா? அரசாங்கம் எங்கே காணப்பட்டுச்சுன்னா இங்கிலாந்தில் தான் காணப்பட்டுச்சு. 2, மனித உரிமைகள் தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? மனித உரிமைகள் தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 10ஆம் நாள் மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. 3, பொறுத்துக. உள்ளாட்சி பிரிவுகளும் அதில் இருக்கக்கூடிய பதவிகளும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? மாவட்ட ஊராட்சியில் யார் இருப்பார்? மாவட்ட ஊராட்சிக்கு தலைமையாக யார் இருப்பார் என்று பார்த்தோமாக மாவட்ட ஆட்சியர் இருப்பார். ஓகேவா? கிராம சபைக்கு கிராமங்களில் கிராம சபை கொண்டாடப்படும், அதாவது கூட்டப்படும். அதுக்கடுத்து பகுதி குழுக்கள் பார்த்தோமாக நகராட்சிகளில் இருக்கும். நம்ம எப்படி கிராம சபை சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த பகுதி குழுக்கள் இருக்கக்கூடியது என்னென்னா முனிசிபாலிட்டிஸ் எல்லாம் இந்த பகுதி குழுக்கள் செயல்படும். அதுக்கடுத்து ஊராட்சி ஒன்றியத்தில் தான் ஒன்றிய பெருந்தலைவர் ஒருத்தர் இருப்பார், அதாவது சேர்மன் சொல்லுவாங்கள்ல. அவங்க எங்கே இருப்பாங்கன்னா ஊராட்சி ஒன்றியத்தில் தான் இருப்பாங்க. மாநகராட்சியில் மாநகர தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மாநகர தலைவர், அதாவது மேயர் இருப்பார். இப்போ மாவட்ட ஊராட்சிக்கு தலைமை யாருன்னா மாவட்ட ஆட்சியர் தான். கிராம சபை கிராமங்களில் கூட்டப்படும். பகுதி குழுக்கள் நகராட்சிகளில் கூட்டப்படக்கூடியது தான் பகுதி குழுக்கள். ஊராட்சி ஒன்றியத்தில் தான் பெருந்தலைவர் என்று ஒருத்தர் இருப்பார். மாநகராட்சியில் மாநகர தலைவர்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குதுன்னா 4, 1, 5, 3, 2, 4, 1, 5, 2, 3, 4, 1, 5, 2, 3 ஆப்ஷன் பி. அடுத்து 4, கூற்று காரணமாக கொடுத்துருக்குறாங்க. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ரிப்பன் பிரபு ஆவார். ஆமாம், லார்டு ரிப்பன் பிரபு தான் ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஓகேவா? அப்போ இது சரியாக இருக்குது. காரணம், இவர் நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டார். ஆமாம், இவர் தான் முதலாக இந்தியாவில் நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டவர். அப்போ இதுவும் என்னவா இருக்குது? சரியாகவே இருக்குது. கூற்று காரணம் சரியாக இருக்குது. காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகவும் இருக்குது. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து 5, கூற்று காரணம். நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ளது. ஆமாம், அது ஒரு மக்கள் தொகை ரொம்ப கம்மியான நாடு. அதனால் ஏதாவது சட்டம் போடணும்னா கூட மக்களிடமே நேரடியாக ஓட்டெடுப்பு நடத்துறது அங்கே சட்டமே போடுறாங்க. ஸோ நம்ம இந்தியாவுன்ற மாதிரி மறைமுக மக்களாட்சியில், மறைமுக மக்களாட்சினா நம்ம ஒருத்தரை தேர்ந்தெடுப்போம், அவர் போய் நமக்கான சட்டத்தை இயற்றுவார். இங்கே மக்களே சட்டத்தை இயற்றக்கூடியதான் நேரடி மக்களாட்சி. சுவிட்சர்லாந்தில் நடைபெறுகிறது. சரி. காரணம், சுவிட்சர்லாந்தில் உள்ள மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு பெறுகிறார்கள். ஆமாம், மக்களே என்ன பண்ணுறாங்க? அரசாங்கத்தில் முடிவெடுப்பதில் பங்கு பெறுறாங்க. அப்போ கூற்று காரணமும் சரியான விளக்கமும் ஆகும். 6, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான காலவரம்பு. நம்ம ஒரு தகவல் பெறணும்னு சொல்லி தகவல் ஆணையத்திட்ட நம்ம மனு செய்தால் நமக்கு எவ்வளவு நாளில் அந்த தகவல் திரும்ப நம்மளுக்கு கொடுக்கப்படணும்னா 30 நாட்களில் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை எனில் நம்ம என்ன பண்ணலாம்? மேல்முறையீடு செய்யலாம். அப்படி இல்லை எனில் நம்ம என்ன பண்ணலாம்னா மேல்முறையீடு செய்யலாம். அடுத்து 7, பொறுத்துக. பல நம்ம கட்சி முறை ஆட்சிகள், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான கட்சி முறைகள் இருக்குது. அது எந்தெந்த நாடுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? முதல்ல பார்த்தோம்னா ஒரு கட்சி ஆட்சி முறை. ஒரு கட்சி ஆட்சி முறை எங்கே இருக்குது பார்த்தா கியூபாவில் இருக்குது. கம்யூனிசம், கியூபா, சைனா போன்ற இடத்துல என்ன பண்ணுது? ஒரு கட்சி ஆட்சி முறை. இரு கட்சி ஆட்சி முறை இங்கிலாந்தில் இருக்குது. கன்சர்வேட்டிவ் அண்டு ரிப்பப்ளிக் கட்சின்னு சொல்லுவாங்க. பல கட்சி ஆட்சி முறை நம்ம இட்டாலி, இந்தியா போன்ற நாடுகளில் பல கட்சி ஆட்சி முறை இருக்குது. மதகுருமார்கள், அங்கே இருக்கக்கூடிய போப்பு தான் என்ன பண்ணுவார்? வாட்டிகனுடைய அரசராகவே இருப்பார். ஓகேவா? அது மதகுருமார்கள் ஆட்சி எங்கே இருக்குது? வாட்டிகன் சிட்டியில் இருக்குது. ஸோ அப்படியே நேரடியாகவே புரிந்திருக்கு. ஒரு கட்சி ஆட்சி முறை கியூபா, இரு கட்சி ஆட்சி முறை இங்கிலாந்து, பல கட்சி ஆட்சி முறை இத்தாலி, மதகுருமார்கள் ஆட்சி வாட்டிகன். அப்போது 1, 2, 3, 4. 8,
மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஓகேவா? வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட், வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் வந்து எப்போது இயற்றப்பட்டது? 2007 இயற்றப்பட்டது. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் வந்து 2007 இயற்றப்பட்டது. 9 கூற்று காரணம். இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது. இந்தியாவில் நாடாளுமன்ற முறை அரசாங்கம் வந்து பின்பற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்தியாவில் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் தான் நம்மளுக்கு வந்து என்னவா இருக்குது, நடைமுறையில் இருக்குது. காரணம், இந்தியா ஒரு பலகட்சி ஆட்சி முறை கொண்ட நாடுன்றாங்க. பலகட்சி ஆட்சி முறை கொண்ட நாடு தான். ஆனால் பலகட்சி ஆட்சி முறை இருக்க நாட்டில் இப்போ நாடாளுமன்ற அரசாங்கம் இருக்குமாண்டா? அப்படி இல்லை. இந்தியாவில் நாடாளுமன்ற முறை என்பது ஒரு முறை, கட்சிகளுக்கான பிரிவுகளில் இருக்கக்கூடியது ஒரு முறை. இப்போ ரெண்டுமே சரிதான். ஆனால் இந்த காரணம் இந்த கூற்றுக்கான விளக்கம் அல்ல. அப்போ கூற்று காரணம் சரி, கூற்றை காரணம் விளக்கவில்லை. ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து 10 கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1, மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சியாகும். ஆமாம், மக்களாட்சின்னு என்ன? மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி. சரி. கூற்று 2, இதனை காந்தியடிகள் வரையறுத்து கூறினார். இல்லை, இதை சொன்னவர் வந்து அமெரிக்க முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள். ஸோ இங்கே வந்து காந்தியடிகள் இருக்குது. அப்போ இது தவறாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்னென்னா 1 சரி 2 தவறு, 1 சரி 2 தவறு. ஓகேவா? அடுத்து 11 கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி நிறுவனங்களில் பிற்படுத்தப்பட்டோரின் இடஒதுக்கீடு 30% ஆகும். தமிழ்நாட்டில் வந்து வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி நிறுவனங்களில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 30% கொடுக்குறாங்கன்றாங்க. ஆமாம், 30% கொடுக்கப்படுகிறது. சரி. கூற்று 2, தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு கல்வி நிலையங்களில் ஆதி திராவிடரின் இடஒதுக்கீடு 3% கொடுத்துருக்குறாங்க. இல்லை, ஆதி திராவிடருக்கு வந்து 18% கொடுக்கப்படுகிறது. அதில் 3% வந்து எஸ்டிக்கு வந்து உள்ளொதுக்கீடாக இருக்குது. ஓகேவா? எஸ்சி எஸ்டிக்கு 18%, அதில் வந்து எஸ்டிக்கு வந்து 3% என்ன பண்ணிருக்கு, உள்ளொதுக்கீடாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ இது என்னவா இருக்குது, தப்பாக இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு கல்வி நிலையங்களில் ஆதி திராவிடருக்கு 18% கொடுக்கப்படுகிறது. சரி. அப்போ 1 சரி 2 தவறு. 12 கீழ்கண்ட எந்த ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறையினை கொண்டுள்ளது? எந்த நாட்டில் வந்து அதிபர் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து எந்த நாட்டில் இருக்குது வந்து கேட்குறாங்க. அது நம்மளுக்கு தெரியும், அமெரிக்காவில் இருக்குது. இப்போ கூட ட்ரம்ப் வந்து என்ன இருக்கார், அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 13 கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1, கூற்று 2, 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டத்தை நிறைவேற்றி மூதாதையரின் சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கியுள்ளது என்று சொல்கிறாங்க. தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டத்தை நிறைவேற்றினாங்க. மூதாதையருடைய சொத்துக்களில் வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படணும்னு சொன்னாங்க. ஆனால் அது 1996 1989 பெண்களுக்கு சம உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டு விட்டது. தனது பெற்றோருடைய சொத்துக்களில் பெண்களுக்கும் சம உரிமை என்பது எப்போ கொண்டு வந்துட்டாங்க, 1989 கொண்டு வந்துட்டாங்க. இங்கே 96 கொடுத்துருக்கு. அப்போ இது தப்பாக இருக்குது. அடுத்து கூற்று 2, மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2008 திருத்தங்கள் மேற்கொண்டது. பெண்களுக்கும் வந்து சம உரிமை கொடுக்கணும் என்பதை வந்து மத்திய அரசு வந்து இந்து வாரிசுரிமை சட்டத்தில் 2008 திருத்தம் கொண்டு வந்ததுன்றாங்க. 2008 2005 திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. எப்போ 2005 என்ன பண்ணிட்டாங்க, திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, 1 மற்றும் 2 தவறாக இருக்குது. ஓகேவா? அடுத்து 14 தேசிய மனித உரிமை ஆணையம் டேசாம் ஆண்டு அமைக்கப்பட்டது. தேசிய மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1993 அமைக்கப்பட்டது. தேசிய மனித உரிமை ஆணையம் 1993 அமைக்கப்பட்டது. அடுத்து 15 பொறுத்துக. பூட்டானில் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றங்களை ஏற்படுத்தியது எந்த அரசர்னு கேட்டிருக்காங்க. அது பூட்டானை பற்றி நமக்கு 9th ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் இடம்பெற்றிருக்கு. பூட்டானில் வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றங்களை 3வது அரசராக 4வது அரசராக 5வது அரசர்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த 3வது அரசர் என்ன பண்ணினார் என்று பார்த்தோம்னா அடிமை முறையை ஒழித்தவர் தான் அந்த 3வது அரசர். அடிமை முறையை ஒழித்தவர் அவர் தான் யார், 3வது அரசர். 4வது அரசர் வந்து தனது பட்டத்தை துறந்தவர்.
5வது அரசர் தான் முதல்ல ஜனநாயக முறையில் தேர்தலை நடத்தியது. ஓகேவா? இப்போ ஜனநாயக நாடாக மிளர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? 5வது அரசர். ஓகேவா? அப்போ நமக்கு 2, 3, 1 2, 3, 1 ஆப்ஷன் பி. 16 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1, பல்வந்த்ராய் மேத்தா குழு 2 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை பரிந்துரை செய்ததுன்னு கொடுத்துருக்குறாங்க. பல்வந்த்ராய் மேத்தா குழு 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை இல்லை, 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை இவங்க என்ன பண்ணாங்க? பரிந்துரை செய்தாங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்ன இருக்குது? 2 அடுக்குன்னு இருக்குது. இது தவறாக இருக்குது. அசோக் மேத்தா குழு 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை பரிந்துரை செய்ததுன்னு கொடுத்துருக்குறாங்க. இல்லை, அசோக் மேத்தா 2 அடுக்கு. அப்போ மாறி இருக்குது. என்னவா இருக்குது? மாறி இருக்குது. ஓகேவா? பல்வந்த்ராய் மேத்தா குழு தான் 3 அடுக்கு, அசோக் மேத்தா குழு 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரை செய்தது. அப்போ நம்மளுக்கு இப்போ கொஸ்டினை பொறுத்தளவுக்கு என்னென்னா 2மே தவறாக இருக்குது. 1 மற்றும் 2 தவறு. 1 மற்றும் 2 தவறாக இருக்குது. ஓகேவா? அடுத்து 17, 73வது 74வது சட்ட திருத்தம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? இதுதான் இந்தியாவில் உள்ளாட்சி தேர்தலை கொண்டு வந்த சட்ட திருத்தம், முக்கியமான சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தம் இயற்றப்பட்ட ஆண்டு 1992. 1992. 18, கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1, 1917 குழாய் மூலம் குடிநீர் விநியோக முறையினை பெரியார் செயல்படுத்தினார். பெரியார் 1917 குழாய் மூலம். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஈரோட்டுடைய சேர்மனாக இருக்கிறாரு. அப்போ முதலாக குழாய் மூலம் குடிநீரை கொண்டு வந்த திட்டத்தை ஏற்படுத்தினது யாருன்னா பெரியார் தான். ஓகேங்களா? ஆனால் இது 1917 இல்லை, 1919. அப்போ இது தப்பாக இருக்கு. கூற்று 2, 1995 ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் புதிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு நடைமுறையில் உள்ளது என்று சொல்கிறாங்க. ஆமாம், புதிய பஞ்சாயத்து ராஜ் 92 இந்திய அளவில் சட்டமாக்கின பிறகு 95 இல்லை, 94 வந்துருச்சு. 94 நம்ம என்ன பண்ணிட்டோம்? 3 டயர் 3 அடுக்கு நம்ம பல்வந்த்ராய் மேத்தா குழு சொன்னாருச்சுல, அந்த 3 டயரில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பஞ்சாயத்து ராஜை நம்ம கொண்டு வந்துட்டோம். அது 1994 கொண்டு வந்துட்டோம். இங்கே 95 இருக்குது. இப்போ இதுவும் தவறாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு 1 மற்றும் 2 தவறாக இருக்குது. அடுத்து 19, கூற்று காரணம் தான். ஓகேங்களா? ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். ஊராட்சி ஒன்றிய உறுப்புகளை ஆமாம், நேரடியாக வார்டு மெம்பர், பஞ்சாயத்து தலைவர், ஒன்றிய கவுன்சிலர் போன்றவர்களெல்லாம் நம்மளே என்ன பண்ணுவோம்? நேரடியாகவே ஓட்டு போட்டு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கிறோம். சரி. காரணம், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் தங்களில் ஒருவரை ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுக்கின்றனர். ஊராட்சி ஒன்றிய தலைவராக என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்குள்ளேயும் ஓகேவா, அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்குள்ளே ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கு. அதுவும் சரி. நம்ம ஒன்றிய கவுன்சிலர்னு ஒருத்தரை தேர்ந்தெடுப்போம். இவங்கெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றிய சேர்மன் ஒருத்தனை அவங்க பூரா சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ இதுவும் சரியாக இருக்குது. அப்போ கூற்று காரணம் சரி. 20, இருக்கை பட்டை பயன்படுத்துவதன் மூலம் சாலை விபத்தின் போது நடைபெறும் மரணத்தை தோராயமாக எத்தனை சதவீதம் தவிர்க்கலாம் கொடுக்குறாங்க. இருக்கை பட்டைனா சீட் பெல்ட். இப்போ காரில் போகிறவங்க சீட் பெல்ட் பயன்படுத்துவதன் மூலமாக எத்தனை சதவீதம் மரணம் தடுக்கப்படுதுன்னு பாருங்களேன். எங்கள் அதிசயமாக பாருங்கள், 51% மரணம் தடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட பகுதிக்கு மேலான மரணத்துக்கு காரணம் ஆக்சிடெண்ட் மட்டும் இல்லை, அங்கே சீட் பெல்ட் போடாததாகவும் இங்கே இருக்குது. 21, இந்தியாவில் எந்த அரசு அதிக அதிகாரம் பெற்றுள்ளது? இந்தியாவில் எந்த அரசு அதிக அதிகாரம் பெற்றுள்ளது? மத்திய அரசா, மாநில அரசா, உள்ளாட்சி அரசா? இவை எதுவும் இல்லை. ஆனால் மத்திய அரசுக்கு தான் இந்தியாவில் அதிக அதிகாரம் இருக்கிறது. 22, பொறுத்துக. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒவ்வொரு நாடுகளும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் இருக்குல்ல, நம்ம நாடாளுமன்றம், நம்ம இந்தியாவில் நாடாளுமன்றம் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி நாடாளுமன்றத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய பெயர்களும் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஜெர்மனியில் என்ன சொல்கிறாங்கன்னா பந்தஸ்டாக்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டுக்கு பேர் என்னென்னா பந்தஸ்டாக் தான் ஜெர்மனியோட பேர். அதே மாதிரி நீங்கள் நார்வேல பார்த்தீங்கன்னாக்கும் நார்வேவில் ஸ்டார்டிங், நார்வேல என்னென்னா ஸ்டார்டிங் என்று சொல்கிறாங்க. இஸ்ரேலில் என்ன சொல்கிறாங்கன்னா கெனஸ்ட்னு சொல்கிறாங்க.
இஸ்ரேலில் கெனசட்னு சொல்கிறாங்க. நம்ம பிரிட்டனில் இருந்தால் நம்ம எடுத்துக்கிட்டோம் பார்லிமெண்ட் முறையை. ஸோ பிரிட்டனில் பார்லிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெர்மனியில் வந்து பந்தஸ்டாக், நார்வேயில் வந்து ஸ்டார்டிங், இஸ்ரேலில் வந்து கெனசட். ஓகேங்களா? இஸ்ரேலில் வந்து கெனசட், பிரிட்டனில் வந்து பார்லிமெண்ட். நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது வந்து பார்த்தோம்னா 3, 1, 2, 4. 3, 1, 2, 4 ஆப்ஷன் டி. 23 மக்களாட்சியின் முறையின் பிறப்பிடமாக கருதப்படும் நாடு எது? மக்களாட்சி முறையுடைய பிறப்பிடமாக இருக்கக்கூடியது வந்து என்னென்னா நம்மளுக்கு தெரியும், ஏதென்ஸ். ஏதென்ஸ் தான் வந்து மக்களாட்சி வந்து முதன்முறையாக அங்கு இருந்ததற்கான சான்றுகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மக்களாட்சி முறையின் பிறப்பிடமாக கருதப்படக்கூடிய நாடு ஏதென்ஸ். 24 கூற்று காரணமாக கொடுத்துருக்குறாங்க. குடியரசு நாடு என்பது எந்த ஒரு வெளிநாட்டு தலையீடு மற்றும் அதிகாரம் இல்லாமல் சுயமாக ஆட்சி செய்வது என்று சொல்கிறாங்க. அதாவது ஒரு குடியரசு நாடுன்னு இப்போ நம்ம நேற்று தான் குடியரசு தினம் கொண்டாடி இருக்கிறோம். இப்போ நம்ம குடியரசு நாடுன்னு நம்ம சொன்னமாக்கும் எந்த ஒரு வெளிநாட்டு தலையீடு மற்றும் அதிகாரம் இல்லாமல் சுயமாக ஆட்சி செய்வதுன்றது தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இது என்ன இருக்குன்னா சரியாக தான் இருக்குது. குடியரசுன்னா என்னென்னா ஒரு வெளிநாட்டு தலையீடுன்னா அது ஒரு மன்னர் ஆட்சி முறையாகவோ அல்லது அது ஒரு மக்களே நேரடியாக பங்கேற்கக்கூடிய நாடாக இருக்கும். அப்போ குடியரசு நாடுன்னா என்ன? ஒரு வெளிநாட்டு தலையீடு அதிகாரம் சுயமாக ஆட்சி செய்வது. சரி, காரணம் 1950 இந்தியா ஒரு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. ஆமாம், அறிவிக்கப்பட்டது 1950 ஜனவரி 26. அப்போ இதுவும் என்னவாக தான் இருக்குது? சரியாகத்தான் இருக்குது. இதுவும் சரியாக தான் இருக்குது. ஆனால் இதற்கு காரணம் இதுவானா இல்லை. இது நல்லா பாருங்கள், இங்கே குடியரசு நாடுனா என்னன்னு கொடுத்துருக்கு. இங்கே வந்து இந்தியா குடியரசு நாடான தேதி தான் கொடுத்துருக்கு. இப்போ இதுக்கு விளக்கம் இதுவானா இல்லை. அப்போ கூற்று காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கல, அதுக்கான விளக்கம் இல்லை. ஓகேங்களா? அடுத்து 25 குடியரசுத் தலைவர் மேலவைக்கு எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார்? மேலவைக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து எத்தனை பேர் இது பண்ணுறாருன்னா, சமூகத்தில் கலை, இலக்கியம், பண்பாட்டு, அறிவியல் போன்ற துறைகளில் மிகச் சிறப்பான நபர்களான 12 நபர்கள் இவர் என்ன பண்ணுறாருன்னா மேலவைக்கு இது பண்ணுறாரு. அங்கே 238 பேர், அங்கே டோட்டல் இது வந்து 250. அதில் 238 பேர் வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்களாலும் ஓகேங்களா எம்பிக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே வந்துடுவாங்க மாநிலங்களவைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அடிப்படையில். மீதம் 12 பேரை வந்து யார் நியமிப்பார்? குடியரசுத் தலைவர் நியமிப்பார். இப்போ கூட தமிழ்நாட்டை சேர்ந்த இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் மேலவை உறுப்பினராக இருக்கிறார். அடுத்து 26 1952 ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளை வென்றது? மொத்தம் அப்போ வந்து 545 தொகுதிகள் இருந்துச்சு. எப்போ? 1952. அதில் காங்கிரஸ் வந்து எத்தனை தொகுதியில் வேணும்னா 364 தொகுதிகளை வெற்றி பெற்று பெரும்பான்மை பெற்றது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் சந்தித்த முதல் தேர்தல் அதில் வந்து 545க்கு 364 இடங்களை பெற்று காங்கிரஸ் பெரும்பான்மையை பெற்றது. அடுத்து 27 கூற்று காரணம். கூற்று எதிர்க்கட்சி தலைவர் அரசு துறையையும் மக்களின் பொதுப்பணத்தையும் ஆய்வு செய்யும் அதிகாரம் பெற்றவர். ஆமாம், இவர் தான் பொதுக்கணக்கு குழுவுடைய தலைவராக இருப்பார். ஓகேங்களா? அவங்க மொத்தம் இந்த வருடத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்கன்னா பொதுக்கணக்கை வந்து ஆய்வு செய்வாங்க. அதில் இவரும் ஒருவர். காரணம் எதிர்க்கட்சி தலைவர் கேபினெட் அமைச்சரின் அந்தஸ்தை பெறுகிறார். ஆமாம், ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு என்ன விதமான புரோட்டோக்கால் இருக்கோ அந்த புரோட்டோக்காலை எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் பின்பற்ற வேண்டும்ன்றது தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே என்ன பண்ணவா இருக்குது? சரியாக இருக்குது. ரெண்டுமே என்னவா இருக்குது? சரியாக இருக்குது. எதிர்க்கட்சி தலைவர் அரசு துறையும் மக்கள் பணத்தையும் ஆய்வு செய்யும் அதிகாரம் பெற்றவர். சரி, எதிர்க்கட்சி தலைவர் கேபினெட் அந்தஸ்தை பெறுகிறார். ஆனால் இந்த கூற்றுக்கு வந்து இந்த காரணம் வந்து விலக்குதானா? இல்லை. இங்கே எதிர்க்கட்சி தலைவர் வந்து பொதுப்பணத்தையும் அரசு துறையும் ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றவர். ஏனெனில் இவர் பொதுக்கணக்கு குழுவின் தலைவராக இருக்கிறார் இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் அங்கே எதிர்க்கட்சி தலைவர் கேபினெட் அந்தஸ்தை பெறுகிறான்னு சொல்லி வேற ஒரு அவருக்கான புரோட்டோகாலை தாங்க கூடுது. அப்போ ரெண்டும் சரி, ஆனால் சரியான விளக்கம் இல்லை. கூற்று காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. அடுத்து 28 கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1 கூற்று 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ கூற்று 1 விதி 48 படி 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்க வேண்டும் என்பதுதான் கூற்று 1. இப்போ
14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அது விதி 48 என்பது தான் இங்கே கேள்வி. அது வந்து விதி 48னா இல்லை. 48 எதை பற்றி பேசுதுன்னா பசு பாதுகாப்பு. 48 என்ன பண்ணுதுன்னா பசு பாதுகாப்பை பற்றி பேசக்கூடிய அரசு வழி நெறிமுறை கோட்பாட்டில் இருக்குது. ஓகேவா? பசு பாதுகாப்பு. ஓகேவா? அப்போ 48 இல்லை. ஓகேவா? 21A தான் எதை பற்றி பேசுது? 21வது விதி ஏ தான் என்ன பேசுதுன்னா கட்டாய கல்வியை பற்றி பேசக்கூடியது. அப்போ இது தவறாக இருக்குது. இது என்ன பண்ணிருக்கு? தவறாக இருக்குது. அடுத்து விதி 24 படி அபாயகரமான வேலைகளில் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது. அபாயகரமான வேலைகளில் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்றது விதி 24. இது சரி. அப்போ கூற்று 1 தான் என்னவா இருக்குது? தவறாக இருக்குது. ஓகேவா? அப்போ இலவச கட்டாய கல்வி வந்து 21A, விதி 48 வந்து பசு பாதுகாப்பை பற்றி பேசுவது. அப்போ கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி. 29 கூற்று காரணம். கூற்று உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை. ஆமாம், எப்படி ஒரு குடிமகன் தன்னுடைய அடிப்படை உரிமைகளை கேட்டு பெறுவதற்கு உரிமை இருக்கிறதோ அதன் போல தான் செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்வதற்கு அவன் கடமைப்பட்டவன். ஸோ உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை என்பது சரியே. காரணம், நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு. பிற மதத்தினரிடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதுடன் அவர்கள் உணர்வையும் மதிக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கடமை. எப்படி நம்மளுக்கு பிடிச்ச மதத்தை நம்ம பின்பற்றமோ அதுபோல பிற மதத்தினர், வேற்று மதத்தினரை உடன் எந்த முரண்பாடுமின்றி அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது வந்து என்னது? ஒரு முக்கியமான கடமை. அப்போ இதுவும் சரி, இதுவும் சரி, இதுவும் சரி. அப்போ கூற்று காரணம் சரி. அடுத்து 30 இன ஒதுக்கல் முறை நடைமுறையில் இருந்த நாடு. கருப்பின மக்களை ஒதுக்கி அந்த இன ஒதுக்கல் முறையை இருந்த நாடு எதுனா தென்னாப்பிரிக்கா. நெல்சன் மண்டேலா அவர்கள் தான் மிக தீவிரமாக அதனை எதிர்த்து போராடி, அமைதி முறையில் எதிர்த்து போராடி வெற்றி கண்டவர். ஓகேவா? 31 கூற்று காரணம். அமெரிக்க அதிபர் அரசு மற்றும் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். அமெரிக்காவில் இந்த அதிபர் அரசு இருக்குல்ல, அவர் தான் யார்? அரசாங்கத்தின் தலைவர். ஆமாம், நம்மதில் வந்து அரசாங்கத்துடைய தலைவர் யார் தெரியுமா? பிரைம் மினிஸ்டர். நம்மளுக்கு அதிபர் யார்? பிரசிடென்ட். நம்மளுக்கு வந்து பிரசிடென்ட் வந்து நம்மளுக்கு ஹெட் ஆஃப் த கவர்னன்ஸாக தான் இருப்பார், கவர்மெண்ட்டுக்கு இருக்க மாட்டார். ஆனால் இங்கே அமெரிக்காவில் அதிபர் தான் யார்? அரசாங்கத்தின் தலைவர். காரணம், அமெரிக்கா ஒரு அதிபர் மக்களாட்சி முறையை பின்பற்றுகிறது. ஆமாம், அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை மாதிரி பிரைம் மினிஸ்டருக்கான அதிகாரம் அதிகமாக இருக்காது, அங்கே பிரசிடெண்ட்டுக்கு தான் அங்கே அதிகமாக இருக்கும். இப்போ அமெரிக்காவில் அந்த முறையை தான் பின்பற்றுறாங்க. அப்போ கூற்று காரணம் சரி, சரியான விளக்கமும் ஆகும். 32 குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் யார்? குடவோலை முறையை பன்னெடுங்காலங்களுக்கு முன்பே பின்பற்றியவர்கள் சோழர்கள். ஓகேவா? சோழர்கள். 33 ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவதாகும் என கூறியவர். ஒரு 20 பேர் நின்றுக்கிட்டு ஒரு முடிவெடுக்கிறதெல்லாம் அங்கே வந்து என்ன பண்ண முடியாது. அது உண்மையான மக்களாட்சி இல்லை. கீழ்நிலையிலிருந்து ஒவ்வொருடைய கருத்துக்களும் கேட்டு 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 மேலே வந்து செயல்படுத்தக்கூடியது தாண்டா உண்மையான மக்களாட்சி என்று கூறியது யார்? யாருன்னா நம்ம மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி அவர்கள் தான் என்ன பண்ணார்? உண்மையான அதிகாரம் கிராம மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்று சொன்னார். ஓகேவா? அடுத்து 34 கீழ்கண்டவற்றுள் மக்களாட்சி சிறப்பு கூறுகள் யாவை? மக்களாட்சியில் இருக்கக்கூடிய சிறப்பு கூறுகள்னா என்ன? சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல்கள். ஆமாம், மக்களாட்சியில் மொத்தமாக சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடக்கும். வயது வந்த அனைவருக்குமே சமமான வாக்குரிமை, அதுதான் மக்களாட்சி. ஓகேவா? பணக்காரன் மட்டும் ஓட்டு போடு, பெண்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்லாம் சொல்வது என்னது? மக்களாட்சியாக ஆகாது. இப்போ வயது வந்த ஒரு அனைவருக்கும் வாக்குரிமை என்பதும் சரியே. முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம் இல்லை. மக்களாட்சி இப்படி இருக்காது. முழு அதிகாரம் கொண்ட நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி சரியாக இருக்கும்னா இருக்காது. ஏன்னா இந்தியாவில் அதிகாரம் வந்து எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா,
பார்லிமெண்ட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, ஓகேவா. அதே போல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கான ஒரு அதிகாரம் இருக்குது, ஜுடிஷியலுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, ஓகேவா. இவங்க சட்டத்தை போடுவாங்க, இவங்க சட்டத்தை செயல்படுத்துவாங்க. இந்த சட்டம் சரியாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை ஜுடிஷியல் வந்து கண்காணிக்கும். ஸோ அதிகாரம் பரவலாக்கப்பட்டிருக்கு மக்களாட்சி முறையில். அப்போ இது தவறாக இருக்குது. நம்மளுக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்கிறாங்க, கரெக்டானது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. 1, 2 மட்டும் சரி. 35 கீழ்கண்டவற்றுள் எது மக்களாட்சியின் நிறை அல்ல? மக்களாட்சியோடைய நிறையானது அல்ல. அதாவது நிறைன்னா என்ன, எது வந்து மெரிட் அல்ல, டிமெரிட் கேட்குறாங்க. தல சுயாட்சி, ஆமாம். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்கும், சரி. மக்களாட்சி முறையில் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்கும். பொறுப்பு கொண்ட அரசாங்கம், அனைத்துக்கும் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், இதுவும் சரி. ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி இருக்கும், சமத்துவமும் சகோதரத்துவமும் இருக்கும். முடிவெடுக்கும் முறையில் காலதாமதம் இருக்கும்ன்றாங்க. ஆமாம், முடிவெடுக்கும் முறையில் காலதாமதம் இருக்கும். அப்போ ஏன்னா கீழேருந்து ஒவ்வொருத்தையாக கேட்டு போகணும். ஆனால் இது நிறையாண்டா இல்லை, இது நிறையல்ல, இது நிறையல்ல. இதனுடைய சிறப்பு கூறுகளில் இருக்கக்கூடிய ஒரு காலதாமதம் என்பது ஒரு நிறைவானதல்ல. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. 36 கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. பகுதி 15 தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்டது. பகுதி 15 வந்து தேர்தல் ஆணையம் சம்மந்தப்பட்டதுன்றாங்க. ஆமாம், நம்ம இந்திய அரசியலமைப்புடைய பார்ட் 15 வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது. சரி. 2 தேர்தல் ஆணையம் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரையும் 3 தேர்தல் ஆணையர்களையும் கொண்டுள்ளதுன்றாங்க. இல்லை, ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ப்ளஸ் 2 தேர்தல் ஆணையர், மொத்தமே 3 பேர் தான். ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஒரு தலைமை தேர்தல் ஆணையரையும் 3 தேர்தல் ஆணையரையும் கொண்டுள்ளதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது தவறாக இருக்குது. இது என்னவா இருக்குது, தவறாக இருக்குது. அப்போ 1 மட்டும்தான் சரி. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, தவறு மட்டும்தான் கீழே ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 2 மட்டும் தவறு, 2 மட்டும் தவறு. அடுத்து 37 நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்த ஆண்டுகளின் எண்ணிக்கை எத்தனை? நம்ம பார்த்தோம்ல, இன ஒதுக்கல் கொள்கை முறையை வந்து இது பண்ணவர்னு சொல்லி பார்த்தோம்ல. அந்த நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்த ஆண்டு எத்தனை ஆண்டுனா 27 ஆண்டுகள் அவர் என்ன பண்ணாருன்னா அமைதி வழியில் இன ஒதுக்கல் முறைக்காக போராடி சிறையில் இருந்தார். 38 கீழ்கண்டவற்றில் எவை அழுத்த குழுக்கள்? அழுத்தல் குழுக்கள்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசிற்கு போராட்டங்கள் மூலமாகவும் மனுக்கள் மூலமாகவும் தொடர்ந்து அவர்களுக்கு என்ன பண்ணுவது, அதை சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கக்கூடிய குழுக்களுக்கு பேர் தான் அழுத்த குழுக்கள். சமூகத்திற்கு தேவையான விஷயங்களை செய்ய அரசாங்கத்தை வற்புறுத்தக்கூடியவங்க தான் யாருன்னா இந்த அழுத்த குழுக்கள். இதில் யாரெல்லாம் அழுத்த குழுக்கள் கேட்குறாங்க. அகில இந்திய விவசாயிகள் சங்கம் ஒரு அழுத்த குழு. இப்போ கூட மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கேட்டு பஞ்சாப், டெல்லியோடைய சொங்கோட்டையிலே வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அதேமாதிரி நிறைய தமிழ் சங்கங்கள் இருக்குது. அவங்களும் என்ன பண்ணிருக்கிறாங்க, அழுத்த குழுக்களாக இருந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று போராடிட்டு இருக்காங்க. இந்திய மெடிக்கல் அசோசியேஷன், இந்திய மருத்துவ சங்கம் பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்னெடுத்து போராடிக்கிட்டு இருக்கு. நர்மதா பச்சேவா அந்தோலன், இதுவும் என்னது பச்சவா அந்தோலன், இதுவும் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு குழு. இதுவும் அங்கே என்னவா இருக்குது, அழுத்த குழுக்களாகவே இருக்குது. அப்போ அனைத்தும் சரி. அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூக பொறுப்பை மனதில் வைத்து அதை அரசாங்கத்தை செய்ய தூண்டுவதற்காக தொடர்ந்து செய்யக்கூடிய போராட்டங்கள், மனுக்கள் அல்லது அதனை விலக்கி அரசாங்கத்திடம் திணிப்பது தான் அந்த அழுத்த குழுக்கள். அடுத்து 39 நாடாளுமன்ற ஆட்சி முறையில் தவறானது எது? நாடாளுமன்ற ஆட்சி முறையில் தவறானது எதுன்றாங்க. நாடாளுமன்ற ஆட்சி முறையில் அரசின் தலைவர் குடியரசுத் தலைவராக இருப்பார், சரி. அரசாங்கத்துக்கு தலைவராக பிரதமர் இருப்பார், ஆமாம். ஒரு கூட்டுத்தலைமை இருக்கும்ன்றாங்க. கூட்டுத்தலைமையாக என்ன பண்ணுவாங்க, கலெக்டிவ் லீடர்ஷிப் இருக்கும். அரசுக்கு ஒரு தலைவர் இருப்பார், அரசாங்கத்துக்கு ஒரு தலைவர், நாடாளுமன்றத்துக்கு ஒரு தலைவர் இருப்பார், இப்படி ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க. இதுவும் சரி. 4D நாடாளுமன்ற செயலுக்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பை ஏற்க மாட்டார்ன்றாங்க. நாடாளுமன்ற செயல்களுக்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பை ஏற்க மாட்டான்றாங்க. நாடாளுமன்றம் என்பதே பிரசிடென்ட், அவரோடு சேர்ந்து 2 அவை,
இது மூணும் சேர்ந்தது தான் நாடாளுமன்றம். லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட், இந்த 3 பேர் சேர்ந்தது பேர் தான் என்னது இது நாடாளுமன்றம்ன்றது. பார்லிமெண்ட்டின் என்பதே அதோடைய அங்கமே என்னென்னா பிரசிடென்ட்டு, அதற்கு கீழே 2 அவை. ஓகேவா? இவங்கெல்லாம் சட்டம் போடுவாங்க. இந்த சட்டத்தை இவர் சைன் பண்ணால் மட்டும்தான் அது சட்டமாகவே மாறும். அப்போ அவர் எப்படி பொறுப்பு ஏற்க முடியாமல் இருக்க முடியும்? அவர் பொறுப்பு ஏற்று தான் ஆவார். அப்போ இது தவறாக இருக்குது. ஓகேவா? இப்போ தவறானது எதுனா ஆப்ஷன் டி. அடுத்து 40. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது. எங்கேயோ ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்பட்டால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்ற பொருள் என்று கூறியவர் யாருன்னா ஜான் எஃப் கென்னடி. ஜான் எஃப் கென்னடி அவர்கள். 41. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. உலகளாவிய மனித உரிமைகள் 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 10 அன்று பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்பட்டது என்றார். உலகளாவிய அளவில் மனித உரிமைகளை பற்றி 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் நாள் பாரிஸ் நகரில் கூடிய ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்பட்டது என்று சொல்கிறாங்க. ஆமாம், உலகளாவிய மனித உரிமைகள் 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 10 ஐநா பொது சபையில் தான் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அது பாரிஸில் இல்லை. அது பாரிஸில் இல்லை. அது எங்கு நிறைவேற்றப்பட்டது? மன்னிக்கவும், பாரிஸில் தான் நிறைவேற்றினாங்க ஐநா பொது சபையில். ஆனால் 1950 என்பது தவறு. 1950 என்பது தவறு. 1948 மற்ற எல்லாமே சரி. உலகளாவிய மனித உரிமைகள் டிசம்பர் 10 அன்று பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையில் தான் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் 1950 இல்லை, 1948. 1948. கூற்று 2. மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் 30 உறுப்புகள் இருந்தன. மொத்தம் 30 ஆர்டிகல்ஸ், 30 விதிகள் இருந்ததாக கூறுது இந்த கூற்று 2. இதுவும் சரி. அப்போ கூற்று 1 மட்டும் தப்பாக இருக்குது. ஏன்னா 1950 இல்லை, 1948. அப்போ கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. 42. பொறுத்துக. குழுக்களும் அதற்கான ஆண்டுகளும். உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தப்பட்ட குழுக்கள் 4 குழுக்கள் கொடுத்துருக்குறாங்க. அது அமைக்கப்பட்ட ஆண்டுகளும் நம்மளுக்கு கொஸ்டினாக கொடுத்துருக்குறாங்க. பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தான் பல்வந்த் ராய் மேத்தா குழு. பல்வந்த் ராய் மேத்தா குழு. எஸ்எம் சிங்வியோடைய இது 1986. அசோக் மேத்தா 1977. ஜிவிகே ராவ் அவர்களுடைய குழு 1985. இப்போ முதலாக போடப்பட்டது பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957. அடுத்து அசோக் மேத்தா 20 ஆண்டுகள் கழித்து 77, 78. அதுக்கடுத்து 85 ஜிவிகே ராவ் குழு. அதுக்கடுத்து கடைசியாக போடப்பட்டது தான் எல்எம் சிங்வி அவர்கள் தலைமையிலான 1986 குழு. இப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்கிதுன்னா 3, 2, 4, 1. 3, 2, 4, 1 ஆப்ஷன் ஏ. 43. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆங்கிலேயர் காலத்திலே இயற்றப்பட்டதா இல்லை இப்போ இயற்றப்பட்டதான்னா நம்ம தமிழ்நாடாக பிரிப்பதற்கு முன்பு. ஓகேவா? 1953 தான் ஆந்திரா பிரிக்கப்படுது. ஓகேவா? 56 தான் மொழிவாரி மாநில சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்பு போடப்பட்ட கிராம பஞ்சாயத்து சட்டம் 1950 மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் என்பது இயற்றப்பட்டது. 44. ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரம் பெற்றவர்களில் பொருந்தாதவர் யார்? இந்த ஊராட்சி ஒன்றியம் இருக்குல்ல, இந்த ஊராட்சி ஒன்றியத்துடைய வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையக்கூடிய அதிகாரம் பெற்றவங்களில் பொருந்தாதவங்க யார்? யாரெல்லாம் மேற்பார்வை பண்ணுறாங்க, யாரெல்லாம் பொருந்த மாட்டாங்க? மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வை செய்வார். அதே போல் பிளானிங் ஆஃபீஸர் திட்ட அலுவலரும் பண்ணுவார். அதே மாதிரி பிடிஓ ஆஃபீஸர் என்று அழைக்கப்படக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலரும் பார்ப்பாங்க. ஊராட்சி ஒன்றிய தலைவர் மேற்பார்வை செய்ய மாட்டார். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுறவர், இந்த பணிகளவே செய்கிறவர். இந்த பணிகளை செய்ததே யார்? ஊராட்சி ஒன்றிய தலைவர் தான். இவர் செய்த பணியை தான் அவங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்க, ஆய்வு செய்வாங்க. 45. இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் யார்? கிராமங்களில் வாழ்கிறது கூறியவர் காந்தியடிகள். ஸோ கிராமத்தை முதல்ல மேம்படுத்துங்க, நகரம் தானாக வளரும் என்றார். 46.
கீழ்கண்டவற்றில் அரசாங்கத்தின் உறுப்புகளாக உள்ளவை எவை? சட்டமன்றம், ஆமாம், லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஜுடிஷியரி, மூன்றுமே அரசாங்கத்தின் உறுப்புகளாக செயல்படுகிறது. ஒவ்வொன்றும் தனக்கான அதிகாரத்தை பிரித்து கொண்டு தன்னுடைய அதிகார மட்டத்தில் செயல்படுகிறது. அப்போ இது மூணுமே என்னது? சரி. 47 பொறுத்துக. பட்டியல்களும் அதற்கான துறைகளும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மக்கள் தொகை கட்டுப்பாட்டு, இது வந்து எந்த துறையில் இருக்குன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி சிறைத்துறை வந்து எந்த பட்டியலில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆயுதப்படை வந்து எந்த பட்டியலில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? மக்கள் தொகை கட்டுப்பாடு வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது. மக்கள் தொகை கட்டுப்பாடு எங்கே இருக்குது? பொதுப்பட்டியலில் இருக்குது. சிறைத்துறை வந்து மாநில பட்டியலில் இருக்குது. ஆயுதப்படைகள் இருக்குல்ல, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இது மத்திய பட்டியலில் இருக்குது. ஓகேவா? அப்புறம் நமக்கு என்ன ஆன்சர் ஆகுன்னா 3, 2, 1 இருக்குது. 3, 2, 1, ஆப்ஷன் பி. 48 தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? தகவல் அறியக்கூடிய உரிமை சட்டம் வந்து எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா 2005 நிறைவேற்றப்பட்டது. 2005. 49 எந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் இந்திய தேர்தல் ஆணையம் விவிபேட் என்ற வசதியை அறிமுகப்படுத்தியது? ஓட்டு போட்ட பின் நம்ம இந்த சின்னத்துக்குத்தான் ஓட்டு போட்டோமா என்று பார்ப்பதற்காக ஒரு மிஷின் ஒன்று வச்சாங்கல்ல, அது வந்து முதன்முறையாக எந்த ஆண்டு நடைபெறப்பட்ட? 2014. 2014. 50 உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது? உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா. இது நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. 51 பொறுத்துக. இந்திய அரசியலமைப்பு விதிகளுக்கான பிரிவுகளும் அதற்கான சட்டமன்ற உறவுகள் பற்றி கூறக்கூடிய விதிகள் என்ன, நிதி உறவுகள் பற்றி கூறக்கூடியது என்ன, நிர்வாகம் பற்றி கூறுவது. இப்போ தானே சொன்னோம், அதிகாரம் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது: சட்டமன்றம், நிதி, நிர்வாகம். ஓகேவா? இதைத்தான் இந்த ரிலேஷன்ஸ்க்கு இதைத்தான் எந்தெந்த விதியில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சட்டமன்ற உறவுகள் தான் முதல்ல 245 to 255 சட்டமன்ற உறவுகள். நிதி உறவுகள் வந்து 268 to 294, 268 to 94. நிர்வாக உறவு வந்து 256 to 263. இப்போ என்ன ஆர்டரில் இருக்குன்னா சட்டமன்றம், நிர்வாகம், நிதின்னு இருக்குது. அதனால் சட்டமன்றம் வந்து 245 to 56, 55 முடியும். 56 நிர்வாகம் ஸ்டார்ட் ஆகும். நிர்வாகம் 63 முடியும். 64 to 67 வந்து வேறு. அதாவது இதற்கான முன்னுரையாக இருக்கும். 68 to 94 வரை நிதி உறவுகள் பற்றி கூறுகிறது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 2, 1, 3 கிடைக்குது. 2, 1, 3. 52 பிரதமரை நியமிப்பது யார்? பிரதமரை யார் நியமிப்பார்? பெரும்பான்மை பெற்ற கட்சித் தலைவரை நியமிப்பார், குடியரசுத் தலைவர். 53 இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார்? இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் செங்கோட்டை இருக்குல்ல, அதை வந்து வடிவமைச்சது யார் என்று கேட்குறாங்க. யாருன்னா எட்வின் லுட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். எட்வின் லுட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் என்பவர்கள் தான் 2 பேரை சேர்ந்து என்ன பண்ணாங்க, இப்போ இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் கட்டடத்தை வடிவமைத்தவர்கள். ஓகேவா? அடுத்து 54 மத்திய பட்டியலில் உள்ள துறைகளில் சரியானது எது? எதெல்லாம் மத்திய பட்டியலில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. தொலைத்தொடர்பு மத்திய பட்டியலில் தான் இருக்குது. அதே மாதிரி நியூஸ் பேப்பர், தந்தி அங்கே தான் இருக்குது. பாதுகாப்பு, டிஃபென்ஸ் அங்கே தான் இருக்குது. வெளியுறவுத்துறை அங்கே தான் இருக்குது. அப்போ எல்லாமே மத்திய பட்டியலில் தான் இருக்குது, 4மே. 55 மொத்தம் மத்திய பட்டியலில் எத்தனை இருக்குது, மாநில பட்டியலில் எத்தனை டாபிக்ஸ் இருக்குது, பொதுப்பட்டியலில் எத்தனை டாபிக்ஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இது மத்திய பட்டியலில் மொத்தம் எத்தனை டாபிக் இருக்குன்னா 100 டாபிக் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஓகேவா? மாநில ஸ்டேட் கவர்மெண்ட்டு 61 இருக்குது. சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்து பண்ணக்கூடிய துறைகள் 52 துறைகள் இருக்குது. இப்போ மத்திய பட்டியல் 100, மாநில பட்டியல் 61, பொதுப்பட்டியல் 52. பொதுப்பட்டியல் 52. அப்போ ஆப்ஷன் 1, 3, 2. 56 தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? தேசிய மனித உரிமைகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. அக்டோபர் 10, 1993 ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம். அக்டோபர் 10 இல்லை, அக்டோபர் 12, 1993 அமைக்கப்பட்டது. அப்போ இங்கே தேதி தவறாக இருக்குது. இது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. ஆமாம், இது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. 3 ஒரு தனிமனிதனின் வாழ்வு, சுதந்திரம், சமத்துவம், கண்ணியம் ஆகியவற்றை பாதுகாக்கவும்
மேம்படுத்தவும் பொறுப்பேற்கிறது. இதுவும் சரி. ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு, சுதந்திரம், சமத்துவம், கண்ணியம் ஆகியவற்றை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் பொறுப்பேற்கிறது. இதுவும் சரி. இப்போ 2, 3 மட்டும் சரியாக இருக்குது, 1 தவறாக இருக்குது. 57 ரிப்பன் பிரபு தீர்மானம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ரிப்பன் பிரபுடைய தீர்மானம் உள்ளாட்சி சார்ந்த தீர்மானம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டதுன்னா 1882. 58 கீழ்கண்டவற்றில் அடிப்படை கடமைகளில் தவறானது எது? கீழ்கண்டவற்றில் அடிப்படை கடமைகளில் தவறானது எது? விடுதலை போராட்டத்தின் போது புத்துணர்வு அளித்த உன்னதமான லட்சியங்களை நினைவிற்கொண்டு பின்பற்ற வேண்டும். ஆமாம், நம்மளுடைய நேஷனல் போராட்டத்தின் போது, விடுதலை போராட்டத்தின் போது அங்கு நடந்த லட்சிய வரலாற்று காரணிகளை நம்ம என்ன பண்ணோம்? நினைவில் வச்சுக்கணும். இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணி காக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆமாம், இதுவும் சரி. தேவை ஏற்படின் நாட்டின் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு நாட்டு பணியாற்ற தேவையில்லைன்னு இருக்கு. கண்டிப்பாக என்ன பண்ணோம்? பணியாற்றணும். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம்? தேவை ஏற்பட்டால் நாட்டு பணியாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. 4 அறிவியல் உணர்வு, மனிதநேயம், பகுத்தறிவு, சீர்திருத்த உணர்வுகளை வளர்க்க வேண்டும். ஆமாம், மக்களிடையே அறிவியல் உணர்வையும் மனித நேயத்தையும் பகுத்தறிவையும் அதுபோல சீர்திருத்த உணர்வையும் வளர்க்க வேண்டும். இதுவும் சரி. அப்போ நம்மளுக்கு தவறானது கேட்டுக்கிறாங்க, 3 மட்டும்தான் தவறு. 59 கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? தமிழ்நாட்டில் சோழர்கள் காலத்தில் குடைவாலை முறைப்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். ஆமாம், சரி. தமிழ்நாட்டில் குடைவாலை முறையில் தான் கிராம சபை உறுப்பினர்கள் பேரெழுதி உள்ளே போட்டுருவாங்க, அதிலிருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. 2 இந்தியாவில் ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. தேசிய வாக்காளர் தினமாக ஜனவரி 25 கொண்டாடப்படுகிறதுன்றாங்க. ஆமாம், இதுவும் சரி. இந்தியாவில் அரசியல் கட்சிகள் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் அரசியல் கட்சிகள் மொத்தம் 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, 2 வகை தான் பிரிச்சிருக்கிறாங்க. தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள். ஓகேவா? அப்போ இது தப்பாக இருக்குது. அப்போ 1, 2 மட்டும்தான் சரி. ஓகேவா? அடுத்து 60 கூற்று இந்திய அரசியலமைப்பு சுதந்திரமாக செயல்படும் தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது. இந்திய அரசியலமைப்பு தேர்தல் ஆணையத்தை சுதந்திரமாக செயல்படக்கூடிய அளவில் என்ன பண்ணிருக்கு? அனுமதி கொடுத்துருக்கிறது. சரி. இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்தி உறுதி செய்கிறது. இதுவும் சரி. இப்போ கூற்று காரணம் சரி, சரியான விளக்கமாகும். 61 இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் யார்? முதலாக சுதந்திரமானது என்றால் இந்த அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ரிப்பன் பிரபு அவர்கள் தான். அவர் தான் உள்ளாட்சியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ரிப்பன் பிரபு தான் என்ன பண்ணுறாரு? 1882 ஒரு தீர்மானம் ஏற்றி உள்ளாட்சி தேர்தலை நடத்துகிறார். அதன் மூலம் ஒரு சுதந்திரமான உணர்வை இந்தியர்கள் உணர்ந்தனர். அடுத்து 62 இந்திய குடியரசுத் தலைவரின் தேர்தல் குழுவில் இடம் பெறாதவர்கள் யார்? யாரெல்லாம் இந்திய குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் இடம்பெற மாட்டாங்கன்றாங்க. நாடாளுமன்ற, மக்களவை, மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கண்டிப்பாக பங்கேற்பாங்க. பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்பிஸ், அது லோக்சபாவாக இருக்கலாம், ராஜ்யசபாவாக இருக்கலாம், 2 பேருமே வருவாங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக இதில் பங்கேற்பாங்க. இந்தியாவில் சட்டமன்றங்களை உடைய யூனியன் பிரதேசங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், நம்ம பாண்டிச்சேரி, என்னப்பா கூப்பிட்டு வந்துடுறேப்பா. இல்லைப்பா கூப்பிட்டு வந்துடுறேன். இப்போ சட்டமன்றத்தை யூனியன் பிரதேசங்கள் நம்ம புதுச்சேரியில் இது வரும். பாராளுமன்ற இரு அவைகளில் நியமன உறுப்பினர்கள் இதில் வரமாட்டாங்க. நியமன உறுப்பினர்களை நியமிப்பதே குடியரசுத் தலைவர் தான். அதனால் இவங்க ஓட்டு போட வரமாட்டாங்க. ஓகேவா? இதுதான் தவறு, இடம்பெறாதவர்கள். 63 கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது. சரி. இந்திய நாடாளுமன்றம் 2 சபைகளை உள்ளடக்கியது. சரி. இந்தியாவில் பிரதிநிதித்துவ மக்களாட்சி முறை பின்பற்றப்படுகிறது. சரி. 3மே சரி.
அப்போ நம்மளுக்கு தவறானது கேட்டிருக்கிறாங்க, எதுவுமே இல்லை. 64 பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி எது? பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை இப்போ சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கல அது மாதிரி பின்பற்றக்கூடிய பகுதி எதுனா ஏதென்ஸ் தான். பண்டைய ஏதென்ஸ் அரசு வந்து நேரடியாக மக்களவே நேரடியாக ஒரு இடத்தில் குழுவாக நிப்பாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு முடிவை எடுப்பாங்க. அடுத்து 65 பொறுத்துக. தனிநபர் ஆட்சி. தனிநபர் ஆட்சின்னு வந்து வடகொரியா நம்ம தெரியும்ல. வடகொரியா வந்து என்னது, ஒரே ஒருத்தர் தான், அவர் வச்சதான் சட்டம். வாக்குரிமை அடுத்ததாக என்னதுன்னா வாக்குரிமை வந்து என்னது 18 வயசு. வாக்குரிமை வந்து என்னது 18 வயசு, அதுதான் என்னது வாக்குரிமை. சாணக்கியர், கௌடில்யர் என்று அழைக்கப்படக்கூடிய சாணக்கியர் தான் அர்த்த சாஸ்திரம் என்னும் நூலை எழுதியவர். மதகுருமார்களாட்சி வாடிகன் சிட்டியில் இந்த போப்பாண்டவர் இருப்பார்ல, அந்த இடம் தான் வாடிகன், அங்கே நடைபெறுகிறது. அப்போ 4 1 2 3 4 1 2 3 ஆப்ஷன் பி. நோட்டா எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? நோட்டா எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா 2014. இப்போ தான் விவிபேட்டும் கொண்டு வராங்க. நோட்டாவை வந்து என்ன பண்ணுறாங்க, நோட்டா இதை வந்து நான் யாருக்கு வந்து ஓட்டு போட விருப்பமில்லை, ஓகேவா, அதை வந்து கொண்டு வராங்க 2014 தான். 67 கூற்று காரணம். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் காணப்படுகின்றன. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அழுத்த குழுக்களை பற்றி, ஓகேவா. இந்தியாவில் வந்து அதிகமான போராட்ட குழுக்கள் நிறைய இருக்கிறாங்க, உண்மைதான். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இருப்பதை போல இந்தியாவில் அழுத்த குழுக்கள் வளர்ச்சி அடையவில்லை. அமெரிக்காவில் வந்து எப்படின்னா அவங்க எலெக்ஷனில் வந்து தீர்மானிப்பாங்க. இந்த அழுத்த குழுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷனையே தீர்மானிப்பாங்க. ஸோ அவ்வளோ அதிகாரம் நம்மகிட்ட இருக்கானா அந்த இது இல்லை. இப்போ இதுவும் சரியாக தான் இருக்குது, ஓகேவா. அப்போ கூற்று காரணம் சரி. 68 டேஸ்க்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு வழங்கப்பட்டது. பல்வேறு பாதிக்கப்பட்ட குழந்தை தொழிலாளர்களை மேம்படுத்திய கைலாஷ் சத்யார்த்திக்கும் பாகிஸ்தானில் பெண் குழந்தைகள் படிப்புக்காக போராடிய மலாலா அவர்களுக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. எதற்காக வழங்கப்பட்டது? அமைதிக்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது, இரண்டிற்கும் இணைந்து. 69 பொறுத்துக, ஓகேவா. உயர்குடியாட்சி, தனிநபராட்சி, மதகுருமார்களுடைய ஆட்சி, முடியாட்சி, இதற்கான ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள் என்னன்றதை நம்மளுக்கு ஒரு கொஸ்டினாக கொடுத்துருக்குறாங்க. உயர்குடியாட்சின்றது வந்து அரிஸ்டோக்ரஸி, ஓகேவா. அரிஸ்டோக்ரஸியை தான் உயர் குடியாட்சின்னு சொல்கிறாங்க. தனிநபர் ஆட்சி வந்து மோனார்கி, தனிநபருடைய ஆட்சி, ஓகேவா. தனிநபருடைய ஆட்சி இல்லை, தனிநபருடைய ஆட்சி வந்து மோனார்கியில் வராது. தனிநபர் வந்து ஆட்டோக்ரேசி, ஓகேவா. மதகுருமார்களுடைய ஆட்சி வந்து என்னது? தியோக்ரஸி. முடியாட்சியை தான் என்ன பண்ணுவாங்க? மோனார்கின்னு சொல்லுவாங்க. முடியாட்சியை தான் என்ன பண்ணுவாங்க? மோனார்கின்னு சொல்லுவாங்க. அப்போ 3 2 4 1 ஆப்ஷன் ஏ. 70 73வது 74வது சட்டத்திருத்தின்படி பெண்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு உள்ளது? பெண்களுக்கு 33.33% இருக்குது. சட்டத்திருத்தம் கொண்டு வரும் பொழுதேவும் உள்ளாட்சியில் பெண்களுக்கு 33% கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நிறைவேற்றப்பட்டு விட்டது. இப்போ தமிழ்நாட்டில் இது வந்து 50% இருக்குது பெண்களுக்கு. பட் இங்கே வந்து என்னவா இருக்குது? 33.33% இருக்குது. 71 பொறுத்துக. வாக்களிக்கும் உரிமை. வாக்களிக்கும் உரிமை என்ன உரிமை? சங்கம் அமைக்கும் உரிமை. இங்கே அடிப்படை உரிமைகளும் அதற்கு தேவையான அமைப்புகளும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாக்களிக்கும் உரிமைன்னு இருக்குல்ல, இது நம்மளுக்கு எந்த உரிமையில் வருது? இந்த வாக்களிக்கும் உரிமை நமக்கு எந்த உரிமையில் வருதுன்னா, இது ஒரு அரசியல் உரிமை. அரசியலில் நானும் பங்கேற்கிறேன் என்பதற்கான அரசியல் உரிமையாக இது நம்மளுக்கு வருது. சங்கம் அமைக்கும் உரிமை, நான் ஒரு குறிப்பிட்ட கருத்திற்காக நான் சங்கம் அமைத்து போராடுகிறேன் என்பது அவங்களுக்கான சுதந்திர உரிமை, அவர்களுக்கான சுதந்திர உரிமை. பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை என்பது பண்பாடு. என்னுடைய பண்பாட்டு பாரம்பரியத்தை நான் என்ன பண்ணுவது என்னது? பண்பாட்டு உரிமை. இந்து வாரிசுரிமை சட்டம். இந்து வாரிசுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005 மத்திய அரசால் இயற்றப்பட்டது. குழந்தை தொழிலாளர் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஒருவரை வந்து சுரண்டுவது, உழைப்பை சுரண்டுதல், பாலியல் ரீதியாக சுரண்டுதலை வந்து தடுக்கிறது, அது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அப்போ நம்மளுக்கு 3 4 1 5 2 3 4 1 5 2 ஆப்ஷன்
ஏ. 72 காவலன் SOS செயலி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? காவலன் SOS செயலியில் எது தவறானதுன்றாங்க. தமிழக காவல்துறையால் அறிமுகம் செய்யப்பட்டது சரி. பெண்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பது தவறு. பெண்கள் மட்டுமா பயன்படுத்த முடியும்? இல்லை. காவலன் SOS செயல் பற்றி தவறானது எதுனா கண்டிப்பாக பெண்கள் மட்டுமே பயன்படுத்த முடியாது. அப்போ இது தப்பு. 73 போக்சோ சட்டத்தின் சிறப்பு இயல்புகளில் சரியானது எது? போக்சோ சட்டத்துடைய சிறப்பு இயல்புகளில் சரியானது எது? இச்சட்டம் 18 வயது வரை உள்ளவர்களை குழந்தைகள் என வரையறுக்கிறது. ஆமாம், 18 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருமே குழந்தைகள். அக்குழந்தைகளின் உடல், மன, அறிவுசார் சமூக வளர்ச்சியினை உறுதி செய்கிறது. சரி. 2 பாலியல் வன்கொடுமையில் அதிகாரத்தில் இருப்பவரோ, குடும்ப உறுப்பினரோ, அண்டை வீட்டாரோ அல்லது அறிமுகமானவரோ ஈடுபட்டால் அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் வழங்கப்படும். 3 குழந்தை என்ன வாக்குமூலம் கொடுக்கிறதோ அதுவே அவ்வாறே பதிவு செய்யணும். இந்த சாட்சி சம்பிரதாயம்லாம் இங்கே இல்லை. பாதிக்கப்பட்ட குழந்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான் சாட்சி. பாதிக்கப்பட்ட குழந்தையை அடிக்கடி சாட்சி சொல்ல அழைக்கூடாது. ஒரு முறை அழைச்சிட்டா போதும், நான் குறுக்கு விசாரணை செய்கிறேன்னு சொல்லி அடிக்கடி கூப்பிடக்கூடாது. அப்போ இதுவும் சரி. அப்போ அனைத்துமே சரியாக இருக்கும். 1, 2, 3, 4 சரி. 74 ஒற்றையாட்சி முறையின் நிறைகளில் சரியானது எது? ஒற்றையாட்சி முறையுடைய நிறைகளில் சரியானது எது? ஒற்றையாட்சி முறை சிறிய நாடுகளுக்கு பொருந்தாதுன்றாங்க. இல்லை, சிறிய நாடுகளுக்கு அது பொருந்தும். ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. ஆமாம், சிறிய நாடுகளுக்கு தான் அது ஒற்றையாட்சி முறை பொருந்தும். குறைந்த செலவுடையது. ஆமாம், தேர்தல் எதுவும் இல்லை. அரசியலமைப்பு திருத்தங்களை எளிதில் மேற்கொள்ள இயலும். ஒற்றையாட்சின்னு நான் ஒரு கட்சி என்ன முடிவு செய்தால் தானே திருத்தம். அப்புறம் அங்கே வாங்க விவாதிங்க, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அதிகாரம் மற்றும் பொறுப்புகளிடையே மோதல் இருப்பதில்லை. ஆமாம், ஒரு குறிப்பிட்ட குழு மட்டும்தான் என்ன பண்ணோம், அதை நிறைவேற்றும். அங்கே என்ன மோதல் இருக்க போகுது? ஒன்றுமே இருக்க போகிறதில்ல. இப்போ நிறைகளில் சரியானது எதுனா இது 3மே சரி. 2, 3, 4 சரி, 1 மட்டும் தவறு. 75 கீழ்கண்டவற்றுள் எந்த உரிமை அதிகாரத்துவத்தின் மீது மக்களின் செல்வாக்கை அதிகரிக்க செய்கிறது? எந்த உரிமை அதிகாரத்துவத்தின் மீது மக்களுடைய செல்வாக்கை அதிகரிக்க செய்கிறது? சமத்துவ உரிமையா, தகவல் அறியும் உரிமை சட்டமா, கல்வியின் மீதான உரிமையா, சுதந்திர உரிமையானா இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் தான் என்ன பண்ணுது? அதிகாரத்தின் மீது செல்வாக்கை அதிகரிக்க செய்யும். ஒரு அரசாங்கம் என்னவாறு நடைபெற்றது, எவ்வாறு அந்த பணத்தை செலவழித்தது, எதற்காக செலவழித்தது என்பதை ஒரு தனி மனிதன் கேட்டு பெறக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கக்கூடியதான் தகவல் உரிமையும் உரிமை சட்டம். இப்போ இதுதான் என்ன பண்ணுது? மக்களுடைய செல்வாக்கை அதிகரிக்க செய்கிறது. ஓகேவா? ஆக 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான 75 வினாக்களை நம்ம பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்து 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பாடப்புத்தகங்களும் அடுத்தடுத்த பார்ட்டில் வரும். 3வது பார்ட் வீடியோவில் நம்ம 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களையும் விடைகளையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.